அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. நான் அத பத்தி அவங்க கிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயமா நான் அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க அத தப்பா புரிஞ்சுக்க தான் வாய்ப்பு ஜாஸ்தி. எல்லாருமே இப்போ ரொம்ப எமோஷனலா வேற இருக்காங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். உன்னால அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியுமான்னு பாரு. நீயே யோசி காவேரி. ஏற்கனவே இங்க பிரச்சனை பத்திக்கிட்டு எரியுது. இதுல மேற்கொண்டு நாம என்ன ஒத்துற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் போய் பண்ணா அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்க? அப்படி பண்ணாலும் இந்த டெசிஷன் நமக்கு சாதகமா கண்டிப்பா அமையாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். முதல்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். மேலும் மேலும் இதை காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். உனக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல நீ டென்ஷன் ஆகாம இரு. நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். புரியுதா? ரிலாக்ஸ். நடு வீட்டை உட்காந்து சாப்பிடுறத பாரு. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. வெக்கமே இல்லாம சாப்பிட்டு இருக்காங்க. அறிவில்ல உனக்கு கண்ணு தெரியாதா? பார்த்து வர மாட்டா? யாருக்கு அறிவில்ல? இங்க வந்து யாருக்கு அறிவில்லங்கிற? ஒன்னதான் அறிவில்லையான்னு கேட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, இப்படிதான் தண்ணியை தட்டி விடுவியா? உனக்கு தாண்டா அறிவில்ல. இப்படி வெக்கமே இல்லாம எங்க அப்பாக்கு இவங்க செகண்ட் ஒய்ஃப், நீங்க எல்லாம் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு குடும்பமா கிளம்பி வந்து நடு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ பேசாம இருக்க புரியா இல்லையா? நமக்கு பிரச்சனை வேணாண்டா. நான் எங்க பிரச்சனை பண்ணேன்? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பள்ளிக்கா ஒடிச்சிடும். பேசாம இருடா பாக்கலாம். என்ன ஆச்சு? என்ன சத்தவீங்க? இவங்க சாப்பிடும்போது தெரியாம தண்ணி ஊத்திட்டேங்க. அதுக்கு என்ன அடிச்சு பல்லுகள் எல்லாம் தட்டிடுவேன்னு சொல்றான். ஏய், என்ன உன் பிரச்சனை? தேவையில்லாம வார்த்தையில விட்டுட்டு இருக்க. இங்க பாரு, சும்மா பிரச்சனை வேணாம், அமைதியா இருக்க. அதுக்காக நீ என்ன பேசணும் அமைதியா இருப்பேன்னு அர்த்தம் இல்ல, புரியுதா? கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. பார்த்து பேசு. ஏய், உன்னதான் அவளை முறைக்கிற வேலையில வச்சுக்காத. இன்னொரு தடவை அவகிட்ட வார்த்தை விட்டேன்னு தெரிஞ்சது, இதே மாதிரி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். நீ வா யமுனா. எங்க என்னாச்சு காவேரி? நான் அம்மா கிட்ட பேசி பார்த்தேங்க. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும்னு பிடிவாதமா இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம கிளம்புவோம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாம ஏன் வேற எங்கேயாவது போற மாதிரி சொல்லிட்டு போக கூடாது? ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி யாரும் பேச வேண்டாம். அவங்ககிட்ட வேற ரீசன் சொல்லி வெளிய அனுப்பிட்டு நம்ம வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். என்ன சொல்றீங்க? சரி காவேரி, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்கன்னா நீ போய் வர சொல்ல. நாங்க எல்லாம் வெளிய போறோம். டோரை லாக் பண்ணனும். நீங்க வெளிய இருக்கீங்களா? இந்த குளூர்ல நாங்க எங்க வெளிய போறது? அது உங்க பிரச்சனைங்க. நாங்க வெளிய போறோம். அப்ப கதவை சாத்திட்டு தானே போக முடியும். சோ ப்ளீஸ் போறீங்களா? அப்படி எங்க போறீங்க? நாங்க எங்க போனா உனக்கு என்ன? பிரதர், நீ கொஞ்சம் வெளியே இருங்க. அவங்க தான் வெளியே போறதா சொல்றாங்கல்ல. வெளியில எப்படி குளிருதுன்னு பாக்குறீங்கல்ல? எப்படி அங்க போய் உட்கார முடியும்? நீங்க இப்ப போயிட்டு எப்ப வருவீங்கன்னு தெரியல. இதையே சாக்கா வச்சு நீங்க வீட்டை பிடிச்சி கிளம்பிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இல்லங்க, நாங்க திரும்பி இங்க தான் வருவோம். ஒரு 2 மணி நேரத்துக்காக வெளியே போறோம், அவ்வளவுதான். ஆமா 2-3 ஹவர்ஸ் ஆகும்ல. நீங்க வீட்டை மாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல. ரெஜிஸ்ட்ரேஷனா? என்னடா சொல்ற? உனக்கு தெரியாதுல? நாளைய சீரியலை இன்று மாலையே பார்க்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்க பொண்ணு காவேரி இருக்காங்கல்ல, அவங்க பேருக்கு இந்த வீட்டை மாத்தி ரெஜிஸ்டர் பண்ண போறாங்களாம். அப்படி மாத்திட்டா நம்மளால பங்கு கேட்க முடியாதுல. அதான் பிளானே. பிளான் எல்லாம் இல்ல. நாங்க கொடைக்கானல் கிளம்பி வந்ததே இதுக்காக தான். ஏதோ இந்த முடிவு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்துங்கிற மாதிரி நினைச்சுக்காதி. ப்ரோ, என்ன வேணா இருக்கட்டும் ப்ரோ. நேற்று வரைக்கும் இருந்த நிலைமை இப்போ இல்லையே. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சாலும் உடனே பண்ணிட முடியாது பிரதர். அதுக்கு நான் விட்டுருவேன்னு. நேற்று போலீஸ் சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க அதை கோர்ட் மூலமா அப்ரோச் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த சொத்துல உரிமை இருக்கா இல்லையாங்கிறத கோர்ட் டிசைட் பண்ணட்டும். அது எப்படி தம்பி? நீங்க வீட்டை வித்த பிறகு நாங்க கோர்ட்டுக்கு போய் யார் கூட சண்டை போடுறது? அதெல்லாம் எங்களால எப்படிமா முடியும்? முதல்ல எங்களால வீட்டை விற்க முடிஞ்சாதானே நம்ம கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும். என்ன சொன்னீங்க? கோர்ட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் தானே சொன்னீங்க. கோர்ட்ல இருந்து கொடுத்த ஸ்டே, எங்க அனுமதி இல்லாம இந்த வீட்டை விற்கவோ இல்ல இந்த வீட்டை வாடகைக்கு விடவோ உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஆர்டர்ல தெளிவா இருக்கு. என்ன படிச்சு பாருங்க. என்னென்ன போட்டிருக்கு? என்ன தம்பி? என்னாச்சு? ஏய், என்னடி போட்டிருக்க? நம்ம வீட்டை விற்க முடியாதுமா. இவங்க கோர்ட்ல ஸ்டே வாங்கிருக்காங்க. என் வீட்டை விற்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரடி? அதானே எங்க வீட்டு நாங்க விக்கிறதுக்கு இவங்க கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? ஹலோ, கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க. நாங்க கோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கிட்டோம். அதான் நீங்க பேசுனீங்க. நீங்க இப்ப இந்த வீட்டை யார் பேருக்கு மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணாலும் முடியாது. இந்த வீட்டுல எங்களுக்கும் பங்கு இருக்கு. அந்த பங்கை கொடுக்காம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. யார் வீட்டுல யாருக்கு பங்கு இருக்கு? இத்தனை நாள் இந்த வீட்டை கட்டி காப்பாத்துனது நானு. நீ அப்பா அப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. அந்த ஆளு உங்க கூட இருந்தப்ப நான் தான் இந்த வீட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு செங்கல் வச்சதுல இருந்து இந்த வீடா மாற வரைக்கும் என் உழைப்பு மொத்தமா போட்டிருக்கேன். உன் அப்ப செத்து போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டு மேல அம்புட்டு கடனை வாங்கி வச்சுட்டு தான் செத்து போனான். என் பிள்ளைங்களோட நகையை வித்து இந்த வீட்டு கடனை அரைச்சி மீட்டிருக்கேன். கடன் இருக்கும்போது அதுல பங்கு கேட்டு வந்தியா? இல்ல நாங்க போராடி கடன் அரைச்சி இந்த வீட்டை வீட்டு வச்சா இந்த வீட்டை பங்கு கேட்பியோ? வெக்கமா இல்ல? இங்க பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தெரியவும் தேவையில்ல. இந்த வீட்டுல எங்களுக்கும் பங்கு இருக்கு, உரிமை இருக்கு. எங்க அனுமதி இல்லாம நீங்க இந்த வீட்டை எதுவும் பண்ண முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன உரிமை உரிமை பேசிட்டு இருக்க? என்ன பாக்குற? வெளியே போட. வெளியே போட. என்ன ஆண்டி இவ்வளவு ஆசை பிஹேவ் பண்றீங்க? அதெல்லாம் போக முடியாது ஆண்டி, நான் இங்கதான் இருப்பேன். உங்களை எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எங்க இருந்தோ வந்த உங்களுக்கே இவ்வளவு அழுத்தம் இருந்தா நான் இந்த வீட்டை காப்பாத்த எவ்வளவு போராடி இருப்பேன். என் பிள்ளைங்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய உரிமையை பாதியில உனக்கு விட்டு கொடுத்துருவேன் நினைச்சியா? நீ கோர்ட்டுக்கு போ, இல்ல எங்க வேணா போ. இந்த வீட்ல இருந்து ஒரு செங்கல் கூட கிடைக்காது உங்களுக்கு. கேட்ட போடு. எல்லாரும் போகிறீங்களா? தேவையில்லாம கோபுரம். எல்லாரும் உள்ள போக. உரிமை இருக்காமல உரிமை. இன்னொரு முறை இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கட்டும். கால முட்டமா பின்னாடி யார் இதுங்களா? எங்க இருந்து வந்தே? யார் வீட்டை பங்கு போடாத? என் வீட்டுக்கே அவன் கோர்ட்ல ஸ்டே வாங்குவானா? அவன் யார் இந்த வீட்டுக்கு சேவா? சொத்து வேணும்னா சொந்தமா உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? இப்படி அடுத்தவங்க ரத்தத்தை உரிய வந்து அட்டை மாதிரி வந்து ஒட்டிட்டு இருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம். என்ன நீங்க என்ன இவங்க இப்படி பண்றாங்க? மா அழாதமா. முடியலடி. உங்க அப்பா நமக்கு என்ன விட்டுட்டு போனது இந்த வீடு மட்டும்தான். இதையும் உங்க அப்பா பேர சொல்லி புடிங்க வந்திருக்காங்க.
அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி லீகலா ஸ்டே வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க. நேத்துதான் அவங்க வந்தாங்க. அதுக்குள்ள நாளைய சீரியலை இன்று மாலையே பார்க்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோர்ட்ல ஸ்டே வாங்குற அளவுக்கு லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. ஒருவேளை பசுபதியா இருக்குமோ? அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க அடிக்கடி யார்கிட்டயோ போய் போன்ல பேசுறத நானே பாத்திருக்கேன். அவங்க இங்க வந்தது, ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்த ஸ்டே வாங்கி கொடுத்தது எல்லாமே அந்த பசுபதியோட பிளானா கூட இருக்கலாம்ல. அவங்க வந்து நின்னப்ப கூட பசுபதி அண்ணனே முறை வச்சு வேற கூப்பிட்டாங்கல்ல. அந்த நாசமா போறவன் அடங்கவே மாட்டானா? ஆனா ஒண்ணுடி, நான் இதுக்கு மேல விடதா இல்ல. என்ன ஆனாலும் சரி அந்த குடும்பத்தை கொடைக்கானல விட்டு துரத்தாம நான் விடவே மாட்டேன். பசுபதி வந்தாலும் சரி, அவன் அப்பனே வந்தாலும் சரி, நான் விடதா இல்ல. நடக்கிறது பேசுமா. அத உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க நடத்த விட மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரிதான் நடந்துச்சு. நான் இங்க இருக்க வேணாத, இங்க இருந்து கிளம்பிடலாம். என்ன மாப்ள, நீங்களே இப்படி பேசுறீங்க? இந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு போக சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டை பூட்டிட்டு சென்னைக்கு போவோம். அவங்க என்ன இந்த வீட்டை விற்க முடியாதுன்னு ஸ்டே தானே வாங்கியிருக்காங்க. இந்த வீட்லயே தங்குவான்னு சொல்லலையே. அவங்களால அப்படி சொல்லவும் முடியாது. முதல்ல இந்த வீட்டை பூட்டிட்டு கிளம்புவோம். அதுக்கப்புறம் வர பிரச்சனை நம்ம பாத்துக்கலாம். அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, நாமளும் இந்த கோர்ட்ல வச்சு டீல் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்னாத்த என்ன ஆனாலும் நம்ம இந்த வீட்டை விட்டுட மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். உங்க 2 பேரோட பண பிரச்சனைக்காக தானே இந்த வீட்டை விற்க முடிவு பண்ணோம். இப்ப இந்த வீட்டை விற்க முடியாத சூழ்நிலை. அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இந்த வீட்டுக்கு காவேரி கொடுக்க வேண்டிய பணத்தை அவளே உங்களுக்கு செட்டில் பண்ணுவா. என்ன பேசுறாரு இவரு? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மத்த எல்லாம் பாத்துக்கலாம். அதெல்லாம் வேண்டாங்க. நாம இப்ப இங்க இருக்கிற நிலைமையில பணம் தான் ரொம்ப முக்கியமா. முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவோம். எங்களுக்கு பணம் வேணும் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பணம் கேட்க அளவுக்கு மோசமான ஆட்கள் நாங்க இல்ல. எங்க வீடு எங்களை விட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் தான் இப்ப எங்களுக்கு. எப்படி மாப்பிள்ள, எதுவுமே பண்ணாம எப்படி நம்ம பூட்டு போட்டு போறது? அவங்க வெளியவே இருக்காங்களே. அவங்களால வெளியில உட்காந்து நமக்கு மென்டல் டார்ச்சர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? நாம இங்க இருக்க பிரச்சனை இன்னும் மோசமா தான் ஆகும். முதல்ல இங்க இருந்து கிளம்பும், சென்னைக்கு போவோம். அத போய் உட்காந்து என்ன பண்ணணும்னு நிதானமா யோசிக்கலாம். காவேரி, இங்க கிளம்பலாமா? அத்த நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. அத்த இதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நாங்க எல்லாருமே உங்க கூட தானே இருக்கோம். இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையே பொய்யாயிடுச்சு. இதுக்கு மேல நான் வருத்தப்பட்டு என்ன பண்ண போறேன்? நான் வருத்தப்படுவேன்னு நீங்க யோசிக்காதீங்க. என்ன, அந்த மனுஷனா நான் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு ஆக்கிட்டாரு. அத நினைக்கதான் எனக்கு வேதனையா இருக்கு. இவ்வளவு கேவலமான குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க தம்பி. தம்பி, நீங்களும் எங்களை தப்பா நினைக்காதீங்க. நடந்ததே யோசிக்காதீங்க அத்தை. பாத்துக்கலாம், விடுங்க. அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்களை நம்புங்க. சரிம்மா, அப்ப நான் நாளைக்கு வரேன். எதுக்கு நீ நாளைக்கு வர? நீ போய் உன் பொழப்ப பாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க பாத்துக்கிறோம். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எத்தனை நாள் நீங்களும் எங்க கூடவே இருப்பீங்க? தம்பி வேற ரொம்ப கலப்பா இருக்கும். வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. 6ஆம் மாசம் வேற தொடங்கிருச்சு. பத்திரமா இருக்கணும், சரியா? போட்டோ வேற செத்தாலும் இந்த அளவுக்கு மூச்சு கிடைக்காது. ஐயோ, என்ன சாரதா? என்ன சாரதா? என்ன உள்ள வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாரு. ஊர்ல ஒண்ணு, வேலை செய்யற இடத்துல ஒண்ணு. இன்னும் எங்கெல்லாம் குடும்பம் வச்சிருக்காரோ. எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி வந்து சந்தானம் தான் என் அப்பா, அவர் தான் என் புருஷன். இன்னும் எத்தனை பேர் வந்து சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. பாட்டிக்கிட்ட போய் என்னமா பேசிட்டு இருக்க? நீ வாங்க உள்ள போலாம். எரியுதுடி, நடந்ததை நினைக்க எனக்கு பயம் எரியுது. இப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்க முடிஞ்சது. இந்த ஆளுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன். அதெல்லாம் இப்ப ஒண்ணு இல்லன்னு ஆயிடுச்சு இல்ல. என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையே போயிடுச்சே. மாமா, நீ தயவு செஞ்சு வாமா. மாமா ப்ளீஸ் மாமா, சொல்றது கேளு. நாளைய சீரியலை இன்று மாலையே பார்க்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.